யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி தான் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா எல்லாருமே வந்து இருக்கப்பட்டவங்களா இருக்க மாட்டாங்க. என்ன மாதிரி நிறைய பேர் வந்து மிடில் கிளாஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக நம்மள மாதிரி ஒரு எளிமையான சமையல் செய்கிறாங்க, எளிமையாகவே அவங்க வீடியோ போடுறாங்கன்னா பிடிக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் அப்படி போட்டுட்ருக்கேன். ஆனால் வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணாலும் அது வந்து போகிற டைமுக்கு தான் போகுன்றது தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஹாய் அக்கா, வாங்க பாலாஜி, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் அக்கா, சாப்பிட்டாச்சா? என்ன ஸ்பெஷல் அக்கா? இன்னைக்கு இட்லி தாம்மா. பாப்பாக்கெலாம் உடம்பு சரியில்லை, அதனால இட்லி தான். அதனால ஸ்டீமட் ஐட்டமாக கொடுக்கணுன்றதுனால இட்லி சாம்பார் அப்படி தான். உண்மைதான் அக்கா. செகண்ட் லைக் டன். ரொம்ப நன்றி நன்றி பாலாஜி. 6 பேர் பார்க்குறீங்க, ஆனால் 2 லைக் தான் போட்டிருக்கீங்க. இவ்வளோ பெரிய மனசுக்காரங்களா இருக்கீங்க எல்லாருமே. இதனால தான் நான் இப்படியே இருக்கேன். நான் வீடியோ போடுறது நான் போட்டாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நான் ரீச் ஆகவே முடியும். என் தலைவிதி உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் எப்படி இருக்கீங்க அக்கா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பாலாஜி, நல்லா இருக்கேன். குவாலிட்டி மெயின்டைன் குட் கண்டென்ட், நாட் பேடு கண்டென்ட்டு. உங்கள் சேனலு டீசெண்டாக இருக்குது, அதை தான் நான் சொல்ல வந்தேன் மேம். ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம். இல்லை, நான் சிலருக்கு வந்து புரியாமல் இருக்கும் இல்லையா, அவங்களுக்காக தான் நான் சொன்னேன், வேறு ஒன்றுமே கிடையாது. குக்கிங் சேனல் நாட் ஈஸி. எப்படின்னா நம்ம ஒரு 100 ரூபாய் செலவழித்தா மட்டும்தான் ஒரு சாப்பாடை வந்து சமைச்சு காட்ட முடியும். அது நான் அதுக்காக வந்து நம்ம எஃபெக்ட்டு போடுற நிலமையில இப்போ நான் இல்லை. வர ஒன்று நடக்குமா நடக்காதான்ற ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கும்போது அதுக்காக நான் வந்து ஒரு 500 செலவழிக்கிறது நியாயமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றது தான் என்னோட எய்ம். என்னோட பொசிஷனும் அப்படி தான் இருக்குது. என்ன ஆச்சு பாப்பா எக்ஸாம் டைமில்? சச்சோ, என்ன ஆச்சு பாப்பா எக்ஸாம் டைமில்? எக்ஸாமில் ஒன்றும் இல்லை, நல்லா தான் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து வைரல் ஃபீவர் வந்திருந்தது, அதனால ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தோம். ஒரு 3 டேஸ் வந்து அட்மிட் பண்ணியிருந்தோம். இப்போ ஓகே, நார்மலாக க்யூர் ஆகிட்டாங்க. கிரிட்டிக்கல் பொசிஷன் இல்லை, அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கொஞ்சம் பார்த்ததுனால ஒன்றும் சிவியராலாம் எதுவும் இல்லை, நார்மல் ஆகிட்டாங்க. எக்ஸாமும் வந்து எழுதிட்டாங்க, எல்லா எக்ஸாமுமே எழுதிட்டாங்க. நாளைக்கு வந்து லாஸ்ட்டு, அதுக்கப்புறம் லீவ் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேஐடி வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். அவர் பேட் கமெண்ட்ஸ் தான் போடுவார்னு நினைக்கிறேன். ஹலோன்னு சொல்லியிருக்காரு, அதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் படிக்கவே இல்லை. தயவு செய்து பேட் கமெண்ட்ஸ் தயவு செய்து போடாதீங்க. நீங்கள் பேட் கமெண்ட்ஸ் போடுற அளவுக்கு நான் இங்கே எதுவும் தப்பாக பேசலை. அதனால் அந்த புரிதலோட எந்த மாதிரியான சேனலுன்னு போய் எந்த மாதிரிலாம் வீடியோ போட்டிருக்காங்கன்னு போயிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட லைவ் வந்து பாருங்கள். லைவ் பார்த்துட்டு இருக்குங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போது ஜாலி தான் பாப்பா, 1 வீக்கு லீவு. ஆமாம். ஆனால் அவங்கள நம்ம வந்து பார்க்குறதுக்குள்ளே நமக்கு ஒரு வழியாயிடும். பெரிய பாப்பா ஒரு பிரச்சனையும் இல்லை, சின்ன பாப்பா ரொம்ப ஆக்டிவாக ஒரு மாதிரி எதனா ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஜல்லிக்கரண்டி 2
போதுங்க்கா. ஆமா.